சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். நம்ம கடைசியா நேற்று கூட என்ன பார்த்துருப்போம் பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் மறுபடியும் என்ன பண்ணியிருந்தாங்க, ஒப்பந்தத்தை எல்லாம் முறியடிச்சுட்டு ஈரான் மேல அடிக்க போறோம்னு சொல்லிட்டு அறிவிப்பெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அவங்களுடைய வான்படையெல்லாம் திரட்டி இருந்தாங்க. அது வரையும் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் தலையிட்டு நிறைய வேலையை பண்ணியிருக்காரு. அவர் என்ன பண்ணாரு அப்படிங்கிறதை பார்க்கலாம். இன்னும் இதன் காரணமாக காசாவுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா முந்தா நேற்று நைட்டு கத்தாரில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளத்தை தாக்கியிருந்தாங்க ஈரான் படை. அதனால பாத்தீங்கன்னா விடியும் போதே நம்ம வேற ஏதாவது பிரச்சனை வரும், அமெரிக்கா அடிச்சிருவாங்க அப்படின்லாம் பயந்துட்டு இருந்தோம். ஆனா விடியும் போதே என்ன பண்ணிட்டாரு, 5 மணிக்கே ட்ரம்ப் சொல்லிட்டாரு, ஒரு பக்கம் இஸ்ரேலு, 2வது பக்கம் ஈரானும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சமாதானத்துக்கு எங்கிட்ட வந்தாங்க, நான் பேசி விட்டுட்டேன், இன்னி பாத்தீங்கன்னா போர் நடக்காதுன்றாங்க. ஆனா ஒரு 8 மணிக்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, ஈரான் அதை மறுத்துட்டாங்க. இல்ல நாங்கெல்லாம் சமாதானத்துக்கு வரல, ட்ரம்ப் தான் இப்படி சொல்லிட்டு இருக்காரு, நாங்க இன்னும் அதை பத்தி முடிவே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு பிறகு என்ன பண்ணாங்க, ஒரு 10 மணி வரையும் அந்த ஒரு சஸ்பென்ஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 9 மணிக்கு மேல காலையில பாத்தீங்கன்னா, நேற்று காலையில 9 மணிக்கு மேல இஸ்ரேல கடைசியா ஒரு அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈரான் என்ன பண்ணிட்டாங்க, சமாதானத்துக்கு வந்துட்டாங்க. அதுக்கு காரணம் நம்ம நேற்றே சொல்லியிருப்போம். அவங்க பாத்தீங்கன்னா கடைசி அடி நாங்க தான் அடிக்கணும், நீங்க தானே ஆரம்பிச்சு வச்சீங்கன்னு சொல்லிட்டு தான் ஈரான் பாத்தீங்கன்னா கெத்து காட்டி முடிச்சிருப்பாங்க. இப்ப 10 மணிக்கு என்ன ஆயிடுச்சு, போர் நிறுத்தம் வந்துருச்சு. ஆனா மதியானம் ஒரு 1 மணி 2 மணிக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இஸ்ரேல் மறுபடியும் ஆரம்பிக்கிறான். இல்ல அவங்க என்னை அடிச்சிட்டாங்க, ஈரான்ல இருந்து இப்ப எங்களுக்கு ஒரு 3 தாக்குதல் வந்திருக்கு, அதனால நாங்க ஒப்பந்தத்தை மீறுறோம், அவங்க மீறிட்டாங்க, அதனால நாங்களும் மீற போறோம்னு சொல்லிட்டு வான்படையெல்லாம் நாங்க திரட்டுறோம், டெஹ்ரான்ல இருக்கக்கூடிய பல பகுதியை நாங்க போய் அடிக்க போறோம்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, குதிச்சுட்டு இருந்தாங்க. உடனே ட்ரம்ப் என்ன பண்ணாரு, மறுபடியும் போர் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்தாரு. இஸ்ரேல் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீங்க உங்க கையில இருக்கக்கூடிய குண்டை வீசாதீங்க, பறந்துட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய விமானத்தை திரும்பி வர சொல்லுங்க, நீங்க இந்த தடவை என்ன பண்ணுங்க, சமாதானமா தான் போறீங்க, சண்டை கிடையாது, நான் சொல்றத ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருந்தாருன்னா, நெத்தனியாவுக்கு ட்ரம்ப் நேரடியாகவே தகவலை சொல்லியிருந்தாரு. அந்த சமயத்துல ஊடகத்துல பேசும்போது பாத்தீங்கன்னா, ஊடகத்துல இருக்கிறவங்க கேட்கறாங்க, என்ன ஈரானும் இஸ்ரேலும் சமாதானம் ஆயிட்டாங்கன்னு சொன்னீங்க, இப்ப பார்த்தா சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு கேட்டதுக்கு ட்ரம்ப் பாத்தீங்கன்னா ஒரு கெட்ட வார்த்தையை பயன்படுத்தி திட்டிட்டு 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஒப்பந்தத்தை முறியடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சமாதானத்துக்கு வர சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதையும் என்ன பண்ணியிருந்தாரு, மறுபடியும் ஊடகத்துக்கு நேற்று நைட்டும் பேட்டி அளிச்சிருந்தாரு. இதெல்லாம் பார்க்கும்போது ட்ரம்ப்புடைய நிலைமை என்ன ஆயிடுச்சுன்னா, யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க, இஸ்ரேலும் கேட்க மாட்டேங்கிறாங்க, ஈரானும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு நிலைமை ஆயிடுச்சு. காலையில நேத்து அறிவிக்கும் போது ஒரு மாதிரி கெத்தா அறிவிச்சாங்க. கடைசியில நைட் எல்லாம் ஆகும்போது பாத்தீங்கன்னா மதியானத்துக்கு மேல இருந்து ஒரே டென்ஷன் ட்ரம்ப்புக்கு. யாருமே நம்ம பேச்ச கேட்க மாட்டேங்கிறாங்க, நமக்கு இருந்த மரியாதையே போச்சு, நாம தான் பார்த்தா கெத்து காட்டலான்னு சொல்லிட்டு நான் சமாதானம் அறிவிச்சிட்டேன், இனி இவங்கெல்லாம் பாருங்க அமைதியா இருப்பாங்கன்னு சொன்னா, அப்பதான் புதுசா முதல்ல இருந்து பிரச்சனையை கிளப்பிட்டு இருக்காங்களேன்னு சொல்லி ட்ரம்ப்புக்கு அதுவே ஒரு பிரச்சனை. நிறைய பேர் நேற்று அதை வச்சுதான் மீம்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு வழியா பாத்தீங்கன்னா இஸ்ரேல் அட்டாக் பண்ணாங்கன்னு கேட்டா இல்ல, இஸ்ரேல் அட்டாக் பண்றதா சொல்லியிருந்தாங்க. ஆனா அது பாத்தீங்கன்னா ட்ரம்ப் மறுபடியும் போன் பண்ணி மிரட்டி பேசி, போதும் சமாதானமா போங்க, கையை கொடுங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பா போங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அவங்களே சேர்த்து வைக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அமெரிக்கா நினைச்சாங்க நம்ம போய் ஒரு அடி அடிச்சுட்டு வந்தோம்னா ஈரான் என்ன பண்ணுவாங்க, சமாதானத்துக்கு சரண்டர் ஆவாங்கன்னு நினைச்சிருந்தாங்க. அந்த ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, நீங்க என்ன பண்ணுவோம், அன்கண்டிஷனல் சரண்டர் ஆகணும், நீங்க எந்த நிபந்தனைகளும் வைக்காம என்ன பண்ணுவோம் அப்படி சரண்டர் ஆகணும்னு சொன்னாங்க. ஆனா இப்ப பார்க்கும்போது ஈரான் சரண்டர் ஆகாதனால ட்ரம்ப்பே ஈரான்கிட்ட சரண்டர் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நேற்று நிறைய பேர் நியூஸ் பார்த்துருப்பீங்க. அதுதான் உண்மை. ட்ரம்ப்புக்கு நிறுத்துறதுக்குள்ள போதும்னு ஆயிடுச்சு. ஏண்டா போய் அடிச்சோம் அப்படிங்கிற அளவுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அடிச்சுட்டு வந்ததுக்கு பிறகு ஈரான் பயந்து வரல, இவங்க தான் மறுபடியும் என்ன பண்ணிருக்காங்க, அடிச்சுட்டு வந்ததுக்கு பிறகு போய் பயந்து போயிட்டு இருக்காங்க. இதுல இஸ்ரேல் வேற எப்படா சண்டையை பெருசு பண்ணலாம் அப்படிங்கறத எதிர்பார்த்துட்டு இருக்கிறதுனால ட்ரம்ப்பே நேற்று ஃபுல்லா கொந்தளிச்சிருக்காரு. இப்போ ஒரு வழியா பாத்தீங்கன்னா யாருமே யாரையும் அடிக்காம இருக்குது. ஆனா எப்ப மீறுவாங்க, மீறவே மாட்டாங்களா அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியாது. இந்த இஸ்ரேல் எப்பயுமே மாத்தி மாத்தி செய்யக்கூடியவங்க. இப்ப நைட்ல இருந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப்புடைய பேச்சு கேட்டுட்டு கொஞ்சம் சும்மா இருக்கிறாங்க. இதுக்கு வேற 12 நாள் போர்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்கன்னு நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம் பாருங்க. இவங்க 6 நாள் போர்ல ஜெயிச்சுட்டு வந்த இஸ்ரேல் இப்ப 12 நாள் போர்ல தோத்துருக்காங்க. இதுதான் வரலாறுங்கிறது. இவங்க 6 நாள் போர்ல ஜெயிச்சிட்டாங்கிறதுக்காக அக்டோபர் 7 இருந்து நிறைய பேர் கமெண்ட்ல நீங்க கொஞ்சம் வரலாறெல்லாம் படிச்சு பாருங்க, இஸ்ரேல் 6 நாள்ல 6 நாடுகளை கதற விட்டாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. நீங்க பாத்தீங்கன்னா மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய
முஸ்லீம் நாடுகள் இருக்காங்க பாருங்க, 6 நாடுகள் சேர்ந்து இஸ்ரேல்கிட்ட வந்து சண்டை போடும் போது 6 நாள்ல அந்த 6 நாடுகளையுமே தோக்கடிச்சாங்க. அதுல இருந்துதான் இந்த ஜோர்டானு, கத்தாரு, லெபனானு, இவங்க எல்லாருமே, சவுதி, இவங்க எல்லாமே வந்து நம்ம ரொம்ப வீக்கு, 6 நாடையுமே வந்து 6 நாள்ல தோக்கடிச்சவன் தான் இஸ்ரேலு. அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவன்கிட்ட நம்ம சண்டைக்கு போக கூடாது முடிவே பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணிட்டு தான் இத்தனை வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து தலையை ஆட்டிட்டு அடிமையா போயிட்டு இருக்காங்க. ஆனா ஈரான் வந்து அதெல்லாம் பழைய கதை, இது புது கதைன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தா இப்ப என்ன பண்ணிருக்காங்க, இஸ்ரேலை வந்து தெரிக்க விட்டுருக்காங்க. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் முடிச்சு போட்டு இதுக்கு 12 நாள் போர்னு சொல்லிட்டு பேர் வைக்கும் போது அதுவும் வந்து பார்த்தா இஸ்ரேலுக்கு தான் கேவலமா போச்சு. 6 நாள்ல ஜெயிச்ச இஸ்ரேலு 12 நாள்ல ஒரே ஒரு நாடு, அதுவும் ஈரான் அப்படிங்கக்கூடிய ஒரே நாட்டுல வந்து தோத்துருக்காங்க. எந்த ப்ராக்சிஸுமே வந்து பாத்தீங்கன்னா பெருசா களமிறங்கவே இல்லை. ஏமன்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு தடவை தான் அட்டாக் பண்ணியிருந்தாங்க. அந்த அட்டாக்கையும் வந்து இஸ்ரேல் முறியடிச்சிட்டான்னு சொல்லிட்டு தான் வந்து அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் லெபனான்ல இருந்து இந்த தடவை களமிறங்கவே கிடையாது. அதுக்கப்புறம் ஈராக்ல இருந்தெல்லாம் களமிறங்கவே இல்லை. யாருமே வந்து களமிறங்கல, தனியாவே என்ன பண்ணிட்டாங்க, ஈரான் சமாளிச்சிருக்காங்க. லெபனான்ல கேட்ட போது என்ன சொன்னாங்க, அங்க இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் வந்து சொன்னாரு, நயீம் காசிம், அவங்க ரொம்ப பலமாக இருக்காங்க, அதனால அவங்களுடைய பலத்தை அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த தடவை நிரூபிப்பாங்கன்னாங்க. அதே மாதிரி நிரூபிச்சிருக்காங்க. இதெல்லாம் மூலமாக ஈரான் எவ்வளவு வலிமையானது. இனி நீங்க வந்து என்ன பண்ணக்கூடாது, வந்து லெபனானை அடிச்சோம், அதுக்கப்புறம் வந்து சிரியாவை அடிச்சோம், காசாவை அடிச்சோம், வெஸ்ட் பேங்க் அடிச்சோம்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஈரானையும் அடிச்சோம் அப்படின்னு சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த ஒரு பதிலடியை கொடுத்து அவங்களுடைய வலிமையை காமிச்சிருக்காங்க. இப்ப இதன் காரணமா வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு அங்க போர் நின்றுச்சு, அதே சமயத்துல காசாவுக்கு என்ன கிடைச்சிச்சு, காசாவுக்காக தானே எல்லாமே ஆரம்பிச்சிச்சு. கடைசியா கூட ஆயத்துல்லா கொமேனி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு என்ன தெரியுங்களா, நீங்க காசாவை தொட்டதுனாலதான் ஃபர்ஸ்ட் பிரச்சனை வந்துச்சு. அப்ப காசாவில் நீங்க வந்து சமாதானத்தை கொடுக்கணும், அங்க வந்து நீங்க சுதந்திரத்தை கொடுக்கணும், தனி நாட்டை வந்து கொடுக்கணும். அதுதான் வந்து என்ன ஆகுது இதுக்கு தீர்வுன்னு சொல்லிட்டு நேத்து கூட ஆயத்துல்லா கொமேனி அவர்கள் வந்து அறிவிச்சிருந்தாங்க. அதை நோக்கி பேச்சுவார்த்தை இப்ப வந்து போர் நிறுத்துறாங்கல்ல, போர் நிறுத்துறோம்னா அங்கேயும் போர் நிறுத்தத்துக்கான வேலைக்காக பேசியிருக்காங்க. அதனால என்ன பண்றாங்க, அந்த போர் நிறுத்தத்துக்கான பேச்சுவார்த்தை வந்து நாளையில இருந்து அதை பத்தி பேச போறாங்க, ஆரம்பிக்க போறாங்க. கடந்த சில வாரங்களாக வந்து பாத்தீங்கன்னா காசால சமாதானம் அப்படிங்கிற பேச்சுக்கே இடமில்லை அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் சொல்லியிருந்தாங்க. பேச்சுவார்த்தைக்கே வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா வரல, அவ்வளவுதான் முடிஞ்சுங்கிற மாதிரி வச்சிருந்தாங்க. ஆனா இப்ப ஈரான் வந்து பாத்தீங்கன்னா முடிவு பெறும் போது கடைசியாக ஆயத்துல்லா கொமேனி காசா தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிறதை சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இப்ப மறுபடியும் காசாவை பற்றியும் அங்க போர் நிறுத்தத்தை பற்றியும் பேச்சுவார்த்தை வந்து ஆரம்பிக்குது. கண்டிப்பா இந்த தடவை ஒரு பேச்சுவார்த்தையில முழுசா முடிவு வந்துருமான்னு கேட்டீங்கன்னா இவங்கள்ட்ட இருந்து என்னைக்குமே ஒரு முடிவை நம்ம எதிர்பார்க்க முடியாது. காசா விஷயத்துல காசா விஷயம் இன்னும் கூட வந்து நாட்கள் போகக்கூடிய நிலைமையில தான் இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா காசாவுக்கு சப்போர்ட் பண்ணி யார் வந்தாலும் அவங்களும் தோத்து போயிருவாங்கன்னு இருந்த இடத்துல இப்ப வந்து காசாவுக்காக வந்தாங்க. 12 நாள்ல நாம தான் கெஞ்சி போற நிறுத்தி இருக்கோம் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமை வரும்போது அது பேச்சுவார்த்தையில பாத்தீங்கன்னா ஒரு முன்னேற்றத்தை காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இருந்தாலும் வந்து ஈரான் போர் நின்றுச்சுங்கிறதுக்காக காசா போர் வந்து உடனே நின்றும் அப்படிங்கிறதை நம்ம எதிர்பார்க்க முடியாது. சில மாற்றங்களும் ஒரு முன்னேற்றங்களும் வந்திருக்கும் அப்படிங்கிறது மட்டும் தான் ஆய்வாளர்கள் சொல்றாங்க. எதுக்காக இந்த போர் ஆரம்பிச்சாங்களோ கடைசியில பார்க்கும்போது அமெரிக்காவுக்கு அதுக்கு ஆப்போசிட்டா தான் போய் முடிஞ்சிருக்குது அப்படிங்கிறதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் தான் இப்போ வந்த நிகழ்வுகள். நம்ம அடுத்த ஒரு காணொளியில சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.